இந்த கலெக்ட் விஷயத்துல அதாவது வந்து இந்த கலெக்டுக்கு என்ன பேர் தமிழ்ல என்ன பேர் சொல்றாங்க? வவுனியான்னு சொன்னீங்களா? வவுனியாவோட எனக்கு தெரிஞ்ச இடம் தெரிஞ்ச ஆற்றில் தான் நிறைய பேர் இருக்கேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்களுடைய தமிழ் கிழவன். சென்ற வாரம் ஒரு காணொளி பார்த்திருப்பியல். தம்பி சுகீதரன் பேர் எல்லா விஷயம் மறக்கிறவங்களுக்கு தெரியும் தானே. சுகீதரன் வந்து அவருடைய வெதுப்பகத்துக்கு வந்து அவருடைய இதுகளையும் அவர் பெற்ற விருதுகளையும் உங்களுக்கு காணொளி செய்தேன். இந்த வாரம் என்ன செய்கிறாருன்னா, தம்பி எங்களுக்கு இந்த அணிச்சல் கேக் அணிச்சல் ராஜா அணிச்சல் செய்து காட்ட போகிறார். ராஜா அணிச்சல் எங்களுக்கு என்ன தெரியுமோ, அதாவது வந்து கெலட் அல்லது கிங் கேக் என்று சொல்கிறது இங்கிலீஷில், ஃப்ரெஞ்சில் கெலட்ன்றது. உங்கள்ட நாட்டு பாஷைகளில் நோர்வேயில் டென்மார்க்கில் அதுக்கு என்ன பெயர் என்று சொல்லி இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுவோம். அவர் இதை எப்படி செய்கிறார் என்றது நான் இன்றைக்கு ஒரு காணொலியாக எடுத்து போட போகிறேன். வேறு என்ன பாருங்கோ, காணொலிக்கு போவோம். திருப்பியா ரிதாஸ் அவர்ஷன்றது இது நீங்கள் ரெடிமேடாக வாங்குறீங்களா? இல்லை, செய்து வச்சுருக்கோம் எல்லாம். ஓகே, இதில் இருந்தால் அந்த கிங் கேக் செய்ய போகிறோம். செய்கிறதா? ஓகே. இப்போ இதில் ரெண்டு இது ஃபைட்டா அம்பர்ஸு ஃபைட்டா கிளாசிக்கன் இருக்குது. ஓகே. நாங்கள் வந்து இதுக்கு வந்து அம்பர்ஸ் தான் செய்கிறது. அம்பர்ஸ்ன்னு சொன்னால் பட்டர் வந்து வெளியில். ஓகே. இது குழைச்சமா உள்ளுக்க ஃபைட்டா கிளாசிக்கன்றது அது எல்லோரும் செய்வேணும். இது கொஞ்சம் குழப்பம் கூட. அது வந்து பட்டர் உள்ளுக்க குழைச்சமா வெளியில். அதுதான் தலை இதுக்கு தலைகள், அதுதான் அம்பர்ஸ்ன்னு சொல்ல தலைகள் மாறி வரும். ஃபைட்டா அம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த சாப்பிடைக்கு வந்து கரையும் சாப்பிட நல்லா இருக்கும். இந்த இதான் அந்த பட்டுப்பட்டா ஒரு பட்டுப்பட்டா வாரது. ஓகே ஓகே. இப்போ இந்த குவாசம் எடுத்துக்கொண்டாலும் இதெல்லாம் அந்த பட்டுப்பட்டா தெரிகிறது. இப்படி சின்ன இது வாரதான் அதை கண்டு தான் மடிக்கிறது. எப்படி செய்யணும் செய்தால் வந்து இதெல்லாம் அடிச்சு இந்த பாத்து எல்லாம் பண்ணி போட்டீங்களே. என்ன சீலை தரப்புறமாக இருக்கு. இப்படி செய்தால் வந்து வட்டமாக நிற்கும். அல்லாட்டி வட்டமாக நிற்கும், முட்டை வடியில் வந்துடும். அந்த கிழக்கு வந்து வெந்தே இருக்குல்ல, இந்தா ஆயா படம் மட்டும் விதிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறீங்களா? இது அடி இதுக்கு வேகிறக்காண்டி வரைய காற்று உள்ளுக்கு போய் வேகிறக்காண்டி ராஜா அணிச்சல் செய்கிறது, அதாவது வந்து கலெட் செய்கிறது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தருவீங்களோ? ஆமாம். இப்போ நீங்கள் அந்த இதை போட்டு உருட்டி நீங்கள் உருட்டி மாவை எடுத்து ஒரு இது மாதிரி பெரிய துப்பட்டி மாதிரி எடுப்பீங்க. சரியோ? துப்பட்டி மாதிரி எடுத்த நீங்கள் இப்போ என்னென்னு அளவை பார்த்து பட்டுறீங்களா? இது வந்து இதுன்ற சைஸ் என்ன? இதுக்கு இது 8 பேர் சாப்பிடக்கூடிய அளவு வந்து 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர். ஓகே, சரி. இப்போ ஒரு வட்டமாக வெட்டி எடுக்க போகிறீங்க. ஓகே. வெட்டின இதுகளை
இதோட தவத்தி போட்டு இந்த கழிவுகளை என்ன செய்வியால்? கழிவுகளை வந்து தார்த்த ஐட்டங்கள் செய்யலாம், ஆஹா, அந்த கீஷும் செய்யலாம். ஓகே. இதுக்கு வந்து ஒரு கோடு போடுறீங்கள் வெட்டுறீர்கள் அந்த ஒட்டைக்கு திரையை ஒட்டுறதுக்கு அந்த திரை இது சகவாக இருந்தால் வந்து மாற்றி சகவாக இருந்தால் ஓகே வந்து முட்டை வெந்த அப்புறம் முட்டை வடிவில் வராது, இல்லாட்டி முட்டை மாதிரி வந்துடும், முட்டை மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்துடும். ஓகே ஓகே, ஓவல் ஷேப்பில் வந்துடுமன்றதே அப்புறம் முட்டை மாதிரி வந்துடும்னு சொல்கிறேன். தமிழில் ஓவல் அண்டத்துக்கு என்ன விளக்கமாக இருந்து தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்னென்னு சொல்லுவோம், கோணல் அது தெரியல எனக்கு. அங்கே இப்போ தம்பி வந்து என்ன கிரேம் அடிக்க போகிறார். இங்கே பாருங்க, இதுதான் இந்த அணிச்சல் கேக்குக்கு செய்யலாமா? ஓ செய்யலாம். பாதாம்பரத்தில் தயாரிக்கப்பட்ட இது ராஜா அணிச்சல் அக்குடில் இருந்து செய்யப்படுகிறார். பாதாம் கிரேம் கலந்த சொல்லுங்க. இது என்ன அமௌண்ட்லாம் இருக்காது, பாதாம் போட்டு இல்லை போடு 10 பேசுங்க தான் டக்குன்னு எடுத்து போடுங்க. மூடி ஒட்டி தான் நாங்கள் இன்னும் தம்பி நான் இதை எடுத்து ஓகே ஓகேயா தேவையில்லையா? முட்டை எந்த கலரில் இருக்குது? இதுதான் அந்த கரத்துக்கான கலரை கொடுக்குறது என்ன? அதோட கொஞ்சம் சின்ன அடையாளம் வந்து என்னத்தை ஞாபகப்படுத்துது? அப்புள் பழத்தை சாப்பிடுங்க. ஏன்னா ரைட் இருக்கிறது என்ன தெரியாதோ? நீங்கள் புரிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் தான் கீழே இனிய வச்சா எப்படின்னு தெரியுதா? நல்ல மாக்கான ஜலத்தம் செய்கிறீங்களே அப்புள். உங்களுக்கு என்ன பேர்? அஜந்தா. அஜந்தான்னு சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் பேர் அஜந்தா தான். என்ன சொன்னால் அவருக்கு ஒரு படம் வந்து வார 26ஆம் தேதி மெகாராமா என்ற தியேட்டரில் பாராதிய இராதி என்ன ஒரு படம், அந்த பேர் வந்து எனக்கு அடிக்கடி மறக்குது. மட்டக்களப்பில் ஒரு சமூகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூகத்தின் அவலத்தை வெளிப்படுத்தி ஒரு படம் ஒன்று செய்கிறேன். நீங்கள் பாருங்களா அந்த படத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய டிக்கெட் இருக்கு, தந்துடுவோட வாங்க நிச்சயமாக. என்ன அவங்க வந்து அவங்க படம் வந்து இல்லை. நான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் அஜந்தரண்டபடியாக தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்களின்
வாழ்வியலே அப்படி அந்த அவலத்தை படம் பிடிச்சு காட்டியிருப்பேன். ஆனால் எனக்கு அந்த படம் பார்க்க எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னு சொன்னால், பாலுமகேந்திரா, வெற்றிமாறன், பாலா இவர்களும் தெரியுதா எனக்கு டைரக்டர் அப்படின்ற படங்கள் பார்க்குற மாதிரி இருந்தது. சரிங்களோ? அப்போ நீங்களும் முடிஞ்சால் பாருங்க அந்த படத்துக்கு. மற்றது மெகாராமா தியேட்டரில் அந்த விவரங்களை இதில் போடுறேன், வந்து பாருங்க. நான் இந்த படத்துக்கு ஞாபகம் வந்தால் போல நீங்கள் கேக் செய்கிறத எடுக்க மறந்துட்டேன்னா. அப்போ ஊரில் இந்த இடம் வவுனியா இந்த இடம் வவுனியான்னு சொன்னீங்களா? வவுனியாவில் இடம் எனக்கு தெரிஞ்ச இடம், தெரிஞ்ச ஆற்றில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. மறந்து போச்சு அந்த டேங்கர் கனகாலே தெரிஞ்சது. இங்கே வந்து விட ஆலம் 6 வருஷமா 6 வருஷமா இந்த இதுதான் செய்கிறீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். எப்படி உங்களுக்கு இது செய்கிறது சந்தோஷமாக இருக்கா? விரும்பி செய்கிறீங்களா? ஒவ்வொரு தொழிலையும் விரும்பி செய்கிற சந்தோஷம் இருக்கட்டும். விரும்பி செய்கிறீங்க. அந்த கலெட் விஷயத்தில், அதாவது வந்து இந்த கலெத்துக்கு என்ன பேர், தமிழில் என்ன பேர் சொல்கிறாங்க? ராஜா அணிச்சல். ராஜா அணிச்சல் ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த இது பற்றிய கதையை நான் பேர் சொல்கிறேன். இந்த ராஜா அணிச்சல் அந்த கதையை நான் உங்களுக்கு தெரியுமா? அது சரி, நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன்னா, இது என்ன சரி, இப்போ வட்டமாக இருக்குது சரிங்க, முட்டை மாதிரி வந்து இங்கே பாருங்க. இதில் தானே இந்த கிங்கலத்தில் உள்ளுக்குற ராஜா வரவில்லோ, அதை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்களேண்ணே. பாருங்க, இந்த அதாவது வந்து என்ன கெலத் ரூவா கிங் கேக்கின்ற இதுகளை செய்து எல்லாம் பாதாம் இதில் செய்த பாத்தெல்லாம் இதுகளெல்லாம் வச்சு இப்போ கடைசியாக மூடுகிறேனே. மூடி போட்டு பூரில் வச்சுட்டு எவ்வளோ நேரம்? 50 நிமிஷமா? 50 நிமிஷத்தில் எடுத்துருவீங்களா என்ன? ஓகே ஓகே. செய்திருக்கிறீங்களா ஏற்கனவே? இது பாதாம் பருப்பில் பாதாங்க அந்த கிரேமன்னு சொல்கிறது. இது ஒரு கெலத், அது ஒரு கெலத், அப்படி ஒவ்வொரு சுக்குலாவில் செய்யலாம். நிறைய விதங்கள்ல இருக்கு. என்ன சுக்குலா கலந்து பாதாமியோட சுக்குலா கலந்து கலத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இது என்ன கெலத்? இது வந்து நார்மல். இது 12 பேர் சாப்பிட்றதுக்கு. 12 பேர். எங்களுக்கு போல பெருசு வராது. என்னென்னா நாங்கள் 2 பேர் தான். சில நேரங்களில் கருத்துக்களை வேண்டி பிள்ளைகளுக்கு சொல்லியும் தான்றாது. நான் வந்து கடைசி அந்த இதை மாத்திரம் தோண்டி எடுத்து போட்டு, அந்த கிங் இருக்கு அது மாத்திரம் தோண்டி எடுத்து போட்டு மிச்சம் போட்டுடுங்களே. என்ன சின்னாக்களா என்ன கொஞ்சம் சாப்பிட்டு. இது வந்து சாக்லேட். இது சாக்லேட் கேக். இது வந்து ஆப்பிளா? ஆப்பிள். இங்கே பாருங்க, ஆப்பிள் படம் போட்டுருக்கு. ஆப்பிள். இது வந்து நார்மல் பாதாம், அதாவது வந்து பாதாம் பருப்பில் செய்வது. இப்போ நீங்கள் இதை இப்போ எல்லாம் செய்தது நான் எல்லாம் படம் பிடிக்கிறேன், காணொலி எடுத்தேன். நீங்கள் இதை அவனுக்குள்ள வைக்க போறீங்க. ஃபூருக்கு என்னண்டு தமிழில் சொல்கிறது? அடுப்பு. சரி, ஓகே. அப்போ அதில் வைக்க போகிறீங்க. ஐம்பது நிமிஷம் வைக்கணும். 50 நிமிஷம் 170 டிகிரியில் 170 சூட்டில் 50 நிமிஷம் வைக்கணும். அதாவது எவ்வளோ நேரம் சொல்லு தம்பி? சொல்லுங்க. சரி 11 ஆகும்.